நம் ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தல் இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் என்பதை இதோ நற்கருணை வடிவிலே மெய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார், உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கானவர், நம்மை தேடி வந்தவர். இன்று காலை நாம் சிந்தித்தது போல நாம் அவரை தேடி போக முடியாதவர்களாக இருக்கிறோம், பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம், உலக நாட்டங்களால் ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரை நோக்கி செல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய பலவீனங்கள், நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலை தடுக்கிறது, முடியாமல் செய்கிறது. நான் ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும், ஆண்டவரால் தொடப்பட வேண்டும், அவரால் குணம் பெற வேண்டும், ஆசை இருக்கிறது, முடியவில்லை. ஆனால் நம் மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நான் உன்னை தேடி வருகிறேன், நீ விரும்பிய அந்த முதல் அடியை எடுத்து வைக்க விரும்பிய அந்த முதல் அடியை நான் எடுத்து வைக்கிறேன், உன்னை நோக்கி வருகிறேன், உன்னை தொட வருகிறேன், உன்னை தொட விரும்புகிறேன், நீ குணமாக. ஆனால் அந்த பார்வையற்ற, பிறவியிலேயே பார்வையற்றவன் தன் நிலையை உணர்ந்து பார்க்கிறான், தன்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். இயேசுவால் தொடப்படுகிறான், இயேசுவால் குணமாக்கப்படுகிறான். என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் என்ற எண்ணம் இயேசுவை நம்மில் செயல்படாமல் மாற்றி விடுகிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை, ஆலயம் நோக்கி வருகிறேன், வழிபாடுகளிலே பங்கெடுக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்விலே மாற்றம் இல்லை? இயேசுவை உம்மால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய தாழ்நிலையை, இழிநிலையை, பாவ நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இயேசு நம்மளே செயல்படுவான். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாடலை பாடுவோம். பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. மீண்டும், நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. பாடுவோம். விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. எல்லோரும் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும் இயேசுவே. புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை காட்டும்
இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நாடுகிறேன், உம்மை தேடுகிறேன், எந்தன் தாகம் தீருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. மீண்டுமாக, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நம்பிக்கையோடு, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஒரு சிறு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். காலை திருப்பலிக்கு வந்தவர்களுக்கு தெரியும். அதேபோல் மத்தேயு 20:30 நாம் பார்க்குறோம். அங்கேயும் ஒரு புதுமை நடக்கிறது. இருக்கையை நோக்கி இயேசு சென்று கொண்டிருக்கிறார். அங்கே 2 பார்வை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே பிறவியிலேயே பார்வை அற்றவன், அங்கே பார்வை இழந்த 2 இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு வருவதை அறிந்து கொண்டார்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பார்வை இருந்திருக்கணும். அப்போனா எந்தெந்த இடத்துல எது இருக்குது, இந்த உலகம் எப்படி இருக்கிறது, பாதைகள் எப்படி இருக்கும், இடம் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள். எனவே இயேசு வருவதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்டு என்ன சொல்லுகிறார்கள்? இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இறங்கும் கத்துகிறாங்க. இயேசு பிறகு சொல்லுகிறார். ஆனால் இங்கே பார்வை பிறவியிலே பார்வை அற்றவன் இல்லாத, அவனுக்கு எதுவுமே தெரியல. யார் போகிறாங்க, யார் வராங்க, பாதை எப்படி இருக்கும், எதுவுமே தெரியாது. எனவே அமர்ந்து இருக்கிறான். அப்படிப்பட்டவன் மேல் இரக்கம் கொண்டு ஆண்டவர் இயேசு அவனை தேடி சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் பல வேளைகளிலே எல்லாம் தெரிந்த மேதாவிகளாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், அதான் பரிசெயத்தனம், ஆணவம். காலையில் சொன்னேன், அந்த மக்களை பற்றி சொன்னேன். அடுத்து யாரை பற்றி சொன்னேன்? பெற்றோர்களை பற்றி சொன்னேன். 3வது அந்த பரிசேயர்களை பற்றி சொன்னேன். 4வது பிறவியிலே பார்வை இல்லாதவரை பற்றி சொன்னேன். இந்த மக்களை பற்றி நான் சின்னதாக சொன்னேன். தேவையில்லாத பேச்சு. கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா குளம் ஒன்று இருக்கும். குளத்தில் ஒரு ஆலமரம் இருக்கும். ஆலமரத்தை சுற்றி மேடை கட்டியிருப்பாங்க. அங்கே உட்காந்துக்கிறவங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அவங்க தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவங்க. நம்ம டவுன்லாம் டீ கடை, அங்கே உட்காந்தவர்களாம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அங்கே தான் அரசியல் பேசுவாங்க, அங்கே தான் எலெக்ஷனும் நடத்துவாங்க. நடத்த மட்டும் இல்லை, எலெக்ஷன் கவுண்ட் பண்ணி அறிவித்து ஒருத்தர் தூக்கி நாற்காலிலையும் உட்கார வைப்பாங்க. இப்படிப்பட்ட பேச்சுக்கள் இருக்கும் டீ கடையில். ஏன் இப்போல்லாம் ஆலயத்தில் கூட கோயிலுக்கு வந்தால் வெளியில் பூசை நடக்கும், வெளியில் இதுதான் பேச்சு. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள். அதுதான் அந்த மக்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறோம், அந்த பெற்றோர் பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். என்ன உண்மை என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. தன்னுடைய மகன் பிறவியிலேயே பார்வையற்றவன் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது இயேசு என்பவரால் அவன் குணமாக்க பெற்றிருக்கிறான் என்பது தெரியும். இருந்தாலும் பயம்.
பரிசேயர்கள் என்ன செய்வார்களோ பயம். அதனால் நீங்கள் அவனையே கேட்டுங்க. அவன் வயது வந்தவன், அவனுக்கு வயசு இருக்குது, அவன்கிட்ட கேட்டுங்க. பயப்படுறான். இதே போல் நாமளும் எவ்வளோ நேரம் எத்தனை முறை நாம் செஞ்சுருக்கணும் பயந்து போய். இவங்களுக்கு கேளுங்க, அங்கே போய் பாருங்கள், அவங்களுக்கு கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாமே நமக்கு தெரியும், ஆனால் சொல்ல பயப்படும். பரிசேயர்கள் ஆணவம், திமிர், அப்படிதான் சொல்லும். சட்டங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான், சட்டங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான், அதை மக்கள் கடைபிடிக்கிறார்களா இல்லையா பார்க்கக்கூடியவர்கள் நாங்கள் தான். என்னென்ன சட்டங்கள், என்னென்ன நடைமுறைகள் மக்கள் மேல் பெரும் சுமையை சுமத்தினார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உதாரணமாக பெண்கள் மட்டும் இல்லை, வெளியே வரக்கூடாது. எப்படி வரலாம்? இந்த பெரும்பாடுள்ள பெண் கூட இயேசு முன்னால் வரல, முன்னாடி வந்தால் இவங்க தான் நிற்பாங்க. ஏன்னா இயேசுக்கு முன்னாடி நாங்கள் தான் கெத்தாக நிற்கிறோம் அப்படின்னு நிற்பாங்க. யார்? பரிசேயர். ஆயக்காரர்களும் பாவிகளும் வரி தண்டுபவர்களும் இயேசுக்கு பின்னாடி போவாங்க, இயேசுவை பின் செல்வாங்க. ஆனால் முன்னாடி நிற்கிறவங்க பரிசேயர். எங்களுக்கு எல்லாம் தெரியும், சட்டம் தெரியும், மறைநூல் தெரியும், நாங்கள் தான் சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள், மோசேவனுடைய சீடர்கள், மோசேவை உண்மையாகவே கடைபிடிக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் மோசே கடவுளோடு பேசினார், அவருடைய சீடர்கள் நாங்கள். இயேசு இன்றைக்கு நற்செய்தியில் சொல்கிறார், அவன் ஒரு பாவி. ஏன்னா மோசேயினுடைய சட்டத்தை மீறி ஓய்வு நாளில் ஒரு குணத்தை கொடுத்திருக்கிறான், அவன் ஒரு பாவி. அதே போல் தான் பெண்களையும் எடை போட்டார்கள், வெளியே வரக்கூடாது. பின்னாடி போயிட்டு இயேசுனுடைய ஆடையை தொடுறார். ஆனால் இயேசு எல்லாத்தையும் உடைக்கிறார். இயேசுனுடைய பாதத்தில் ஒரு பெண் கூந்தலால் தைலத்தை ஊற்றி கூந்தலால் துடைக்கிறார். தலைவரி கோலமாக பெண்கள் வெளியே வரக்கூடாது, தலைவரி கோலமாக வரக்கூடாது, எல்லாத்தையும் உடைக்கிறார். ஆணாதிக்க சமூகம் எல்லாவற்றிலும் எல்லாரையும் இழிவுபடுத்துவது, அடிமைப்படுத்துவது, அதை தான் இங்கே பண்ணுறாங்க. இந்த பார்வை பெற்றவன் என்ன பண்ணுறான்? திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஏன் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு புரியலையா? இப்படி தான் கேட்குறான். ஏற்கனவே சொன்ன ஒரு முறை திரும்ப திரும்ப கேட்குறீங்க. ஒருவேளை நீங்கள் அவருடைய சீடராக மாற போகிறீங்களா? எவ்வளோ ஏளனமாக பேசுகிறான். இதான் பரிசெய்து. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? நம்புகிறான், இறை வாக்கினர் என்கிறான். ஆண்டவர் அவனோடு உரையாடுகிற பொழுது நான் காலையில் சொன்னேன், நீ அவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறான். உடனே அவன் சொல்ல, ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன். முழுமையான சரணாகதி. ஏன்னா அவனுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். பார்வையற்ற நிலையில் எவ்வளவு கஷ்டங்களை அவமானங்களை அவன் அடைந்திருப்பான். என்ன சொல்கிறாங்க மக்கள் கூட்டம்? சொல்கிறாங்க, ஏன் இயேசுவினுடைய சீடர்கள் சொல்கிறாங்க, இவன் பார்வையற்றவனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? எவ்வளவு ஏளனம், எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க, அவனை நடத்தி இருப்பாங்க. அதெல்லாம் அவன் கண்டுக்கலை. இப்பொழுது எனக்கு பார்வை கிடைத்திருக்கிறது, இந்த மனிதனால் இவர் இறைவனிடமிருந்து வரவில்லை என்று சொன்னால் இந்த ஆற்றல் இவருக்கு எப்படி கிடைக்கும்? எனவே என்னை புதுமையால் எனக்கு பார்வையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் இறைவனிடமிருந்து வந்தவர், இவர் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர் என்பதை அவன் நம்பினான். எனவே தான் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்ற ஒரு விசுவாச அறிக்கை எடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இன்று நாளிலே நீங்களும் நானும் பெற்றால் மட்டுமே ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்ல முடியும். எனவே இந்த நாட்களில் இந்த நாளை முழுமையாக கொடுக்கக்கூடிய சிந்தனைகளை உள்வாங்குவோம். ஆண்டவர் இயேசுவோடு நம்முடைய பாவங்களுக்கு மரிப்போம். எவன் ஒருவன் பாவங்களுக்கு மரிக்க கற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தான் இயேசுவோடு உயிர் பெற்றிட முடியும், இயேசுவினுடைய உயிர்ப்பிலும் மகிழ்விலும் பங்கெடுக்க முடியும் என்பதை நினைத்து இந்த நாளை நாம் ஆண்டவரோடு செலவிடுவோம். கொடுக்கப்படுகிற அந்த சிந்தனைகளை உள்வாங்குவோம், முழுமையாக தியானிப்போம். வீண் பராக்குகளுக்கு, வீண் சிந்தனைகளும், ஐயோ மதியம் போய் வீட்டில் இதை செய்யணுமே அதை செய்யுமே, ஒருவேளை சாப்பாடு பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு தூக்கமாக வருது, வீட்டில் போய் தூங்கலாமா, இல்லை இந்த வேலை பெண்டிங்கில் இருக்குது வீட்டுக்கு போய் செய்யலாமா? வேண்டாம். அரை குறையோடு போகாதீர்கள், முழுமை பெற்றவர்களாக இருக்க முடியாது. முழுமையாக இந்த நாளை ஆண்டவரோடு செலவிட்டால் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எனவே தயவு செய்து இந்த நாளிலே கொடுக்கப்படுகிற சிந்தனைகளை உள்வாங்குங்கள். ஆண்டவர் இயேசுவோடு பாவத்திற்கு மரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசுவோடு உயிர் பெற்று எழுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.